உங்க ஊர் இந்த சாப்பாடு அடிச்சுக்க முடியாது. முட்டை குழம்பு, அதாவது எல்லா ஊர்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா உடைச்சு ஊத்துவாங்க, நான் கேள்விப்பட்டேன். சில எல்லாம் அவிச்சு கட் பண்ணி போடுவாங்க. இங்க வந்துட்டு முட்டையை தனியா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு பண்ணுவாங்க. வெங்காயம், சோம்பு, சீரகம் எல்லாம் வச்சு அது எங்க ஆயா பண்ணும். அம்மியில ரொம்ப நேரம் அரைச்சு அதை நேவா அரைச்சு அதை முட்டையோட கலக்கி ஃபர்ஸ்ட் முட்டையை பொரிச்சு தனியா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு குழம்பு வந்து மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். அதுல முட்டையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சிருவாங்க. அப்ப சாப்பிட மாட்டாங்க, சாயந்தரம் தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் பண்ணாங்கன்னா சாயந்தரம் சாப்பிடுவாங்க. முட்டை ஊறிடும். முட்டை குழம்பு நீங்க அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது நான் அடிச்சு சொல்றேன், நீங்க எங்க நானும் தேடி தேடி பார்த்துட்டு அந்த முட்டை குழம்பு எனக்கு கிடைக்கல. பட்டுக்கோட்டையிலே பாதி ஏரியால தான் இருக்குது. ஆக்சுவலா நிறைய பேர் வீட்டுல நார்மலா ஆமாங்க, இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த குழம்பை கருவடம் போட்டு தாளிப்போம். உங்களுக்கு வெந்தயம் தாளித்து காமிச்சிருக்கேன், ஏன்னா கறிவடகம் நிறைய வீட்டில் இருக்காது. ஸோ காமனாக வெந்தயம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த முட்டை குழம்பு நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் 5 முட்டை தான் இருக்குது, இல்லை 3 முட்டை தான் இருக்குன்னா தாராளமாக இந்த குழம்பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு 5 முட்டையை வச்சு 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த 5 முட்டையை வச்சு தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 20 அடை செஞ்சுருக்கேன். இந்த முட்டை குழம்பு அடைக்கு துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், அதில் நான் அளவு கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து முட்டைக்கு அரைக்கலாம். இது அப்படியே மீன் குழம்பு செய்கிற மாதிரியே நம்ம செய்ய வேண்டியது தான் இந்த குழம்போட ப்ரொசீஜர். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம முட்டையை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். இது கூட தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். குழம்பு நல்லாவே கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அடையெல்லாம் இந்த குழம்புல போட போகிறோம். இப்போது நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 5 முட்டையிலையும் நம்ம இப்போ அரைச்ச அந்த கலவையை ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடையாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும். இந்த குழம்புல நம்ம அடையை போட்டோம் அப்படின்னா குழம்பு மொத்தமுமே அடை உறிஞ்சிரும். அதனால் குழம்பு ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம குழம்ப கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம அடையெல்லாம் அந்த குழம்புல போடணும். இந்த சைஸ்க்கு போடலாம், இல்லை பெரிய ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஒரு தோசை சைஸில் ஊற்றிட்டு கட் பண்ணிடுவாங்க. பீஸா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அதை தோசைக்கல்லில் போடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக நான் குட்டி குட்டி ஊத்தப்பமாக பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா அடையும் ஊற்றி எடுத்துட்டோம். அது நம்ம குழம்புல போட்டுடலாம் எல்லாத்தையும். சூப்பரான முட்டை அடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நான்வெஜ் செய்யாத அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.